கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஆமோஸ் 3 அதிகாரம் 7 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தீர்க்கதரிசி என்ற சொல்லுக்கு தூர பார்வையுடையவன், பின்வருவதை முன் அறிவிப்பவன், கர்த்தரின் வாயானவன் என்ற அர்த்தம். கர்த்தர் தாம் நேசிக்கிறவர்களுக்கு மறைபொருட்களையும் வருங்கால சம்பவங்களையும் வெளிப்படுத்துகிறார். ஜெபிக்கிற பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு இனி நடக்கப் போகிறது என்ன என்பதை அறிந்து கொள்கிறார்கள். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆபிரகாமின் மேல் மனதுருகின கர்த்தர் சோதோம் கொமாராவுக்கு வரப்போகும் அழிவை வெளிப்படுத்தினார். மட்டுமல்ல, ஆபிரகாம் மன்றாடிய மன்றாட்டுக்கு கிருபையாய் மனமிறங்கி லோத்தையும் அவன் குடும்பத்தையும் தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தார். ஆம், என கண்பானவர்களே, நீங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள்! நண்பனோடு பேசுவதைப் போல கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இயேசு சொன்னார், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சந்ததியும் கூட. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, ஆவியானவரின் ஒத்தாசைக்காக நீங்கள் மன்றாடும் போது தேவன் மறைப்பொருட்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி அருள்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களை பாதுகாக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாய் வழிநடத்துங்க. உம்முடைய அறிவும் புத்தியும் எங்கள் வாயினின்று புறப்பட்டு வருவதாக. நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறவரை அந்த ஞானத்தை எங்களுக்கு தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.